வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2 அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 21. பட் எப்பயும் போல ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதாவது இஷ்யூ நம்பர் 90ல நம்ம ஜிம் கார்டன் ஒரு ஃபைல கொடுத்திருப்பார்ல, அதை நம்ம ப்ரூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ப்ரூஸ் பேட்மேனா மாறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருந்ததே தன்னோட அப்பா தாமஸ் வெயின் இறந்தது தான். ஆனா அது தற்செயலா நடக்காம எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி பண்ணதா அந்த ஃபைல்ல இருக்கும். ஆனா அது சுத்தமா நம்ம ப்ரூஸால ஏத்துக்க முடியல. சோ அந்த ஃபைலை பத்தி யாருக்கிட்டாச்சும் விசாரிச்சு ஆகணும். ஆனா அந்த ஃபைலுக்கு சம்பந்தப்பட்ட யாருமே இப்போதைக்கு உயிரோடு இல்ல அண்ட் எங்க போனாங்கன்னு தெரியல. அதாவது அந்த ஃபைலை கொடுத்த ஜிம் கார்டனே அடுத்த பேனல்லே அவ்வளவு உயரமான பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து இறந்திருப்பாரு. நம்ம மார்த்தா கோட்டா ஃபோல்ஸ் கிட்ட உதவி கேட்கிறேன் நியூ மெக்சிகோக்கு போனதுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனா இவங்களை தாண்டி இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட ஒரே ஒருத்த மட்டும் இன்னமும் உயிரோட இருக்கான். அதுதான் ஜோசப் சில். அதாவது தாமஸ் வெயினை கொலை பண்ண அந்த ஷூட்டர். பட் அவன் வாயை திறந்து பேசவே மாட்டான். இப்ப மட்டும் எப்பரா பேசுவான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இந்த கேஸை பத்தி விசாரிச்சது எல்லாமே நம்ம ப்ரூஸ் வெயின் தான். ஆனா இந்த வாட்டி அவங்க கிட்ட கேஸ் விசாரிக்க போனது நம்ம பேட்மேன். ஆனா இருந்தாலும் அவன் இந்த கேஸுக்கு சம்பந்தப்படாத மாதிரி பேசிருப்பான். பட் அப்பதான் அவனோட செல்லுக்குள்ள இன்னொருத்தர் இருக்கிற விஷயமே நமக்கு தெரிய வருது. அதுதான் அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோ. அண்ட் அவன் நம்ம பேட்மேன் கிட்ட என்ன சொல்லிப்பானா, கரெக்ட் தான் ப்ரூஸ், நானும் கிரிம்ம தான் ஒன்று உருவாக்கணும். ஆனா ப்ராஜெக்டா இல்ல, ஒரு ஃபன் எக்ஸ்பெரிமெண்டா. ஏன்னா பேட்மேன் ஒன்னும் ப்ராஜெக்ட் கிடையாது, ஹி இஸ் a joke அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல கடைசியா சம்பந்தப்பட்டு உயிரோடு இருக்க ஜோசப் சில்ல அந்த இடத்துலயே அவனுக்கு அவனே தூக்கு மாட்டி கொலை பண்ண வச்சுட்டு அங்க இருந்து ஸ்கேர்க்ரோ கிளம்பிடுவாங்க. சோ நம்ம பேட்மேனுக்கும் அந்த இடத்துல தெரிஞ்சிடும் அந்த ஃபைல்ல இருக்கிறது எல்லாமே உண்மைதானு. அதனால அந்த பிளாக்கெட் பிரிசன்ல இருந்து வெளியே வந்து நம்ம ஆல்ஃபர்ட கான்டாக்ட் பண்ணலாம்னு பார்த்தா அப்பதான் ராபின்ஸ் என்ட்ரி கொடுத்து பேட்மேன் vs ராபின் ஆரம்பிக்க அப்படியே இந்த இஷ்யூவை முடிச்சிருப்பாங்க. ஆனா நான் இந்த இஷ்யூ ரொம்பவே கட் ஷார்ட் பண்ணி ரொம்பவே சிம்பிளா சொல்லிட்டேன். ஆனா அந்த இஷ்யூல ஸ்கேர்க்ரோ ஏகப்பட்ட விஷயத்தை போற போக்குல சொல்லிட்டு போயிருப்பான். சோ அதனால அந்த இஷ்யூவோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் இஷ்யூ நம்பர் 20 மேல டிராப் பண்றேன். தேவையானவங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இதோட ரீகேப் முடியுது. சோ தொடங்குவோமா? ஓப்பனிங் நம்ம ஆல்ஃபர்ட் பேட்மேன் கிட்ட, கேட் அங்க நிக்காத, ஓடிடு, உன்னால கண்டிப்பா அந்த ஜெயின்ஸ் எதிர்த்து நிக்க முடியாது. அவங்க அவ்வளவு பெருசாலாம் இல்ல, வாய மூடு சூனியக்கார குழந்தை, கேட் நான் சொல்றது உனக்கு கேக்குதா அப்படின்னு சொல்ல இங்க நம்ம பேட்மேன் ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட ஸ்மோக் பாம்பை யூஸ் பண்ணிருப்பாரு. பேட்மேன் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் இருக்கு, ஒழுங்கா ஆயுதத்தை கீழே போட்டு சரணடைஞ்சுங்க. ஏன்னா உங்களை காயப்படுத்த வச்சிடாதீங்க. இல்ல இல்ல தயவு செஞ்சு எதிர்த்து நில்லுங்க, ஏன்னா அப்பதான் உங்களை அடிக்க முடியும். ராபின்ஸ், இந்த காம்பேக்ட் ஜோன்ல இருந்து எல்லா பொதுமக்களும் வெளியேறிட்டாங்க. பேட்மேனும் இந்த சண்டையில இருந்து பின் வாங்க போறது இல்ல, அதை நம்ம வீழ்த்துங்க. அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல இருக்கட்டும், அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். இது உன்னோட கடைசி எச்சரிக்கை, இதுல ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் அவன் சொல்றத கேட்க மாட்டான்? ஓ அவன் கேட்டுட்டு தான் இருக்கா ஜீவ்ஸ், ஆனா உன்ன கிடையாது. ஏன்னா அவன் பேட்மேன் சொல்றத கேட்கறான். கடதா இதுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல உங்களுக்கு. நாங்க உன்னை முன்னாடியே எச்சரிச்சிட்டோம் சின்ன. இவன் பயப்படவே மாட்டான்டா. இதுதான் நமக்கு தேவை, அவனை விடாதீங்க. இவனை என் மேல இருந்து எடுங்க. ஆன் இட். ரிசர்ச் அண்ட் ரெக்கார்ட் மூட ஆக்டிவேட் பண்றா. டியூக் ஸ்டெப் அடிச்சு அடியில அவரோட உடம்புல இருக்கிற எல்லா எலும்பு உடஞ்சிருக்கலாம். அதனால நீ அவரை கண்டுபிடிச்சதும் அவருக்கு மெட். ஆனா பார்த்தா அவனுக்கு மெட் தேவைப்படுற மாதிரி தெரியல. எங்க போனாரு? யாராச்சும் பார்க்க முடியுதா? ஸ்கேனர்ஸ் டவுன். இதோட பலவீனமான பகுதியை கண்டுபிடி. ராபிட் ரே எல்லா சிக்னலையும் ட்ராக் பண்ணி அவகிட்ட யார் பேசாங்கன்னு கண்டுபிடி. ஓ நமக்கு இப்ப வேலை வந்துச்சு. பேபே இது எல்லாமே பயமோடு ஏதோ தப்பா இருக்கு. ராபின்ஸ் அவங்கிட்ட டீம் இருக்கு. ராபின் டூ ஜேசன் முழு வீச்சோட தாக்கி அவனோட கம்யூனிகேஷனை கட் பண்ணு இப்போவே. ஃபயரிங் ஆர்ம்ஸ். அதோ அங்க இருக்கா. ராபின் ஃபைவ் பின் தொடர்ற அப்படின்னு டியூக் நம்ம பேட்மேனை துரத்திட்டு இருக்க. அப்ப பேக்ரவுண்ட் நரேட்டிவா நம்ம ஆல்ஃபர்ட், நான் அவனை அந்த சண்டையில இருந்து விலக சொன்னேன். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது இததான், ஒரு பொது இடத்துல நடக்கிற சண்டை. ஆனா ராபின்ஸ் என்னோட கம்யூனிகேஷனை கட் பண்ணிட்டாங்க. அதனால அவன் சண்டை போறத பாக்குறத தவிர என்னால எதுவும் செய்ய முடியல. ஆனா இது அவனோட வழக்கமான சண்டை முறையே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி சோல்ஜர் சண்டை போறத நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். அதாவது எந்த ஒரு விதமான இலக்கும் இல்லாம, எந்த ஒரு முக்கியத்துவமே இல்லாம. என்ன விளையாடுறியா? அவங்க போராடுறது எல்லாமே விடுதலைக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம பேட்மேன் டியூக்கு ட்ராப் செட் பண்ணிருப்பாரு. அதாவது உள்ள தேங்கிட்டு இருக்க உணர்வுகளை ஒரு வெடிப்பு போல வெளியேற்றி நிம்மதி அடைவாங்க. ஆனா அவங்களுக்கு எதிரா இருக்கிறவங்க உண்மையாலே எதிரி இல்ல. காடேம் ஜேசன் வேணாம். அதுக்கு பதிலா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் தான் எதிரின்னு உணரும் போது மொத்தமா கொடுத்துறேன். அப்ப ஏற்படுற அந்த ஆத்திரத்தாலையும் குழப்பத்தாலையும் அந்த போராட்டத்தோட முடிவு எப்பயுமே நல்லதாவே அமையதில்ல. என்ன கொடுமடா இது. நம்ம அவனை அங்கிருந்து வெளியேற்றி ஆகணும். அதை பத்தி நான் ஏற்கனவே யோசிச்சுட்டேன் ஜீவ்ஸ். ராபின்ஸ் கிட்ட நெருங்குங்க. ஜெசன் ஒருவேளை அவனோட உடம்பு அசைஞ்சதுனா மறுபடியும் சுடு. ஜெனரல் வில்சன் ஒரு மொத்த ஏரியாக்கும் நம்ம எலக்ட்ரிசிட்டியை நாக் அவுட் பண்ணிட்டோம். அதோடவே ஒரு பில்டிங்க தர மட்டமா. டேக் திரும்ப உன்னோட மெக்காக்குள்ள போ. நாங்க இந்த காத்தம் சிட்டியை பாதுகாக்கிறதுக்காக தான் சைன் பண்ணோம். ஆனா இப்ப இது பாக்குறதுக்கு அப்படியே இருக்கு. சே இவன் என்னடா பேசிட்டு இருக்கான்? நான் பயோமெட்ரிக் ஸ்கேனர்ஸ் பை
எஃபெக்ட்ஸ பொருத்த போறேன். ஏன்னா இந்த பில்டிங் இடிஞ்சு விழும்போது உள்ள யாருமே இல்லைன்னு உறுதி செய்யறதுக்காக. அப்புறம் யாராச்சும் எனக்கு உதவணும்னு விரும்புனீங்கன்னா தாராளமா உதவலாம். நான் சொல்றத கேளு ராபின் வான், இது ஒரு போர். அதனால நீ இந்த நகர மக்களுக்கு உதவணும்னு விரும்பினா திரும்ப உன்னோட மெக்காக்குள்ள ஏறி அவங்களோட பாதுகாப்பு அச்சுறுத்தவனை எலிமினேட் பண்ணு. ஏன்னா பேட்மேனுங்கிறவன் இவங்க வாழ்ற இடத்த மொத்தமா அழிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்க ஒரு கொலைகார தீவிரவாதி. அது மட்டும் இல்லாம அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான். ஆனா அந்த ஒருத்தனை எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, உன்னால அவனை நெருங்க முடியுமா அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்ல, அதுக்கு நம்ம ஹார்லி ஏதோ ஒரு கண்ட்ரோலரை கையில வச்சுக்கிட்டு, உங்களுக்கு இந்த பேட்ஸோட ஃபனி ஃபேக்ட்ஸ் பத்தி தெரியுமா? அதாவது அதுங்க எல்லாமே ஒரு கூட்டமா தான் வாழும். ஆனா சிலதுங்க மட்டும் தனியா பிரிஞ்சிருக்கும். பட் அதுங்களும் ஒரு கூட்டத்தோட சேர்ந்து குடும்பங்களை பெருசாக்கிட்டு எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம அந்த கூட்டத்தை விட்டு தனியா பிரிஞ்சிடும். ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதுங்க என்னதான் அந்த கூட்டத்தை மறந்திருந்தாலும் அந்த கூட்டம் அதை மறந்திருக்காது. அப்படின்னு சொல்லும் போது ஏகப்பட்ட பேட்ரன்ஸ் ராபின்ஸை போட்டு பழக்கிறதுக்காக பறந்து வந்து இருக்கும். ஆனா அப்ப அகைன் நம்ம இந்த வவ்வால் கூட்டம் எல்லாமே ஒவ்வொரு வவ்வாலோட குரலையும் ஒரு குழுவா ஞாபகத்துல வச்சிருக்கோம். அதனால தனியா பிரிஞ்சு போன வவ்வால தெரிஞ்ச அந்த ஒரு வவ்வால் இல்லனா கூட லட்சக்கணக்கான வவ்வால் இருக்கிற கூட்டத்திலையும் வெறும் குரலை மட்டும் வச்சு அதை அடையாள கண்டுபிடிக்க முடியும். அதனால இதெல்லாம் வச்சு பார்த்தா கேட்டுதாச்சு நம்ம அவனை சரியா கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னு சொல்லும்போது அங்க பறந்து வந்த எல்லா பேக்ரவுண்ட்ஸும் ராபின்ஸோட மெக்காஸை போட்டு பிரிச்சு எடுக்குதுங்க. சோ அதனால என்ன டீமோட கேப்டன் டிக்ரேசன் எல்லாரும் உடனடியா திரும்ப பேஸுக்கு போங்க இப்போவே அப்படின்னு சொல்ல அகைன் நரேட்டிவா நம்ம ஆல்ஃபர்ட் அந்த சின்ன அராஜக பிடிச்ச பொண்ணுக்கும் சில நல்ல தருணங்கள் இருக்குன்னு நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா அந்த புகைக்குள்ள வந்து அவனை மேல தூக்கும் போது கம்யூனிகேஷன் மறுபடியும் கிடைச்சது. அதனால நான் அவன் கிட்ட பேசினேன், எல்லாமே சரியாயிடும் இப்படி எங்க கிட்ட இருக்குன்னு. ஆனா நான் பேசுறது அவனுக்கு இன்னமும் கேட்கலன்னு என்னால உணர முடியுது. எப்படியோ ஒரு வழியா நம்ம பேட்மேனை ராபின்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திட்டாங்க. ஆனா மரண அடி கண்டிப்பா இதுல இருந்து பேட்மேன் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் தேவைப்படும். சோ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் உள்ள தான் போறோம். அதாவது ஃபால்கன் கிட்ட நம்ம ப்ரூஸ் வேலை செய்யறனால அந்த பிளாஷ்பேக் தான். அந்த கேன பூனை சூனப்பான இருக்கால, அவன் ப்ரூஸ் ஒரு அடி தான் பார்த்தான். ஆனா பார்த்ததும் வெம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். அதுவும் தயவு செஞ்சு நான் தெரியாம பண்ணிட்டேன் சத்தியமா அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டானா பாத்துக்கோயேன். ஆனா அப்ப அந்த இடத்துல ஒரு பெஸ்டான விஷயமே ப்ரூஸ் அவனை நேருக்கு நேரா பார்த்து ஒன்னு சொன்னான் பாரு, அதான். ஹே ப்ரூஸ், அத நீயே சொல்லாமே. நான் உன்கிட்ட சொன்னேன், இந்த பேட்ல சாஃப்டான ஸ்பாட்னே ஒன்று கிடையாது. ஏன்னா இது ஓக் மரத்தால் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அது மேப்பிள் மரத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். யார் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? கமிஷனர் கார்டன் அகாடமியில் உங்களோட பொண்ணு கிராஜுவேட் ஆனதுக்காக நான் வாழ்த்துக்கள் சொல்ற விதமா ஒரு பேஸ்கெட் அனுப்புறேன். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கவலைப்படாதீங்க, உங்களை போலயே உங்களோட பொண்ணும் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரா வருவா. சரிங்க பாய்ஸ், அதிகாரி எப்பவுமே கேட்குற மாதிரி நம்ம விற்கிற அந்த சரக்கு பாட்டிலுக்கான லைசன்ஸையும் அப்புறம் நான் இங்கே உனக்காக வரல கார்மேன், நான் அவனுக்காக வந்தேன். அப்படியே ப்ரூஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். ஜஸ்ட் ஒன். இங்கே பாருங்கள் மிஸ்டர் கார்டன், நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எனக்கு கண்காணிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கே கொடுக்க வேண்டிய கடனை இங்கே வேலை பண்ணி அடைச்சிட்டு இருக்கேன், புரியுதா? நான் அதை மதிக்கிறேன். ஆனால் விஷயம் என்னன்னா, அதாவது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை ஏற்கனவே அடைச்சதான் நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஒயில்னு ஒரு லோன் எடுத்திருக்கான். அப்புறம் ஆஸ்வால்டோட மெத்தடை பற்றி உனக்கு தெரியும்ல, அப்போ நான் காசு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். எனக்காக என்னோட நண்பர்கள் கடனாளியாக இருக்க நான் விரும்பல. இங்கே பாருங்க, ஃபால்கோன் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கான்னு நினச்சிதான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா இது என்னோட முடிவு, வேற யார்தும் இல்ல. எனக்கு தெரியும். ஆனா இந்த வழியில நீ ஈடுபடும் போது ஏகப்பட்ட விஷயங்களை நீ அனுபவிப்ப. அதாவது மோசமான விஷயங்கள் எல்லாம் நம்ப வைக்கக்கூடிய உன் மனசுக்குள்ள கேட்கிற அந்த குரல் உன்னை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது மத்தவங்க, இந்த உலகம், உன்னை பத்தி நடக்கிற எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மோசமான நிலையில இருந்திருக்கேன். வழி தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த நிலையில இருந்து உன்னோட அம்மா அப்பா தான் மீட் எடுத்தாங்க. அதனால நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ உன்னோட அப்பா இல்ல. ஆனா உன்னோட அம்மா உன் மேல ஏகப்பட்ட நம்பிக்கை வச்சிருக்காங்க சான். நானும் தான். மிஸ்டர் கார்டன், நீங்கள் காட்டுற அக்கறையை நான் பாராட்டுறேன். ஆனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஆனால் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா? ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து ஓடிடு. முக்கியமாக திரும்ப மட்டும் வந்துடாதா. பாத்தீங்களா, இவனுக்கு சொன்ன மாதிரியே பயமே இல்லை அப்படின்னு ஃபால்கோ நம்ம ப்ரூஸை பற்றி சொல்லிட்டு இருக்க, நம்ம ஜிம் கார்டன் தனக்குள்ளேயே சொல்லப்போனா அந்த பேட்டுக்கு சாஃப்ட் ஸ்பாட் இருக்கு. ஏன் எல்லா பேட்டுக்கும் இருக்கு. ஏன்னா அதுலேருந்து தான் அதுங்களுக்கு தேவையான ஆற்றலுங்கிறதே கிடைக்குது. உன்னை அப்புறம் பார்க்குறேன் சான். இப்போ நம்ம பிளாஷ்பேக்கை கட் பண்ணி பிரசன்ட் டைம்லைன்ல ஜிம் கார்டனோட ஃபியூனரல் பார்ட்டிக்கு தான் வரும். அண்ட் அங்க பார்பரா கார்டன் ஜிம் கார்டன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருந்தாரு. லைக் ஒரு ஹஸ்பண்டா, அப்பாவா, மெரீனா, காப்பா, மேரா, அப்புறம் ஒரு ஹீரோவா. ஆனா அவரை பத்தி நான் எப்படி சுருக்கமா சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் அவரு. சரி, அவரோட ஞாபகங்களையாச்சும் நினைச்சு பார்க்கலான்னு பார்த்தா நான் அதுல எதை தேர்ந்தெடுக்கிறது? ஒரு நாள் தன்னோட மெடல் ஆஃப் ஆனரை தண்ணியில முழுக விட்டு என்ன அதை எடுக்க சொல்லி நீச்சல் கத்து கொடுத்தாரே, அந்த நாளையா? இல்லைன்னா காலேஜோட ஃபைனல்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்கும்போது நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கிறதுக்காக எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சிட்டு சரியா யோசிக்க முடியாம முழிச்சிட்டு இருந்தோமே, அந்த நாளையா? ஆனா என்னோட அப்பாவை பத்தி ஒரு இயல்பான விஷயம் நான் சொல்லணும்னா, அவர் எப்பயுமே என் கூட இருந்ததுக்காக
நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் யாரையுமே கைவிட்டதில்ல. நண்பரா இருந்தாலும், எதிரியா இருந்தாலும், இல்ல ஒரு நகரமாவே இருந்தாலும், அவர் யாரையுமே கைவிட்டதில்ல. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும், உங்களை இன்னும் ஒரு சிறந்தவரா மாத்தறதுக்கும் உதவியா அவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு. உங்களை நினைச்சு நான் ஏங்குறேன்ப்பா. உங்களோட குரல், உங்களோட வழிகாட்டுற அந்த கை, இது எல்லாத்தையுமே நினைச்சு நாங்க ஏங்குறோம். இங்க ஒருவேளை ஏதாவது வெளிச்சம் இருந்ததுன்னா அது நீங்க தான். ஆனா கவலைப்படாதீங்க. உங்களோட வழிகாட்டுற கை இல்லாத இந்த நிலையில நாங்க ஒருத்தங்களோட கைகளை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுப்போம். நன்றிப்பா. உண்மையாலே ரொம்ப நல்லா பேசின பார். நன்றி ஆர்வி. மிஸ் கோடன், என் பேர் டிக்ரேசன். அப்புறம் எங்க எல்லா சார்பாவும் உங்களோட இழப்பை நினைச்சு நான் உண்மையில ரொம்ப வருத்தப்படுறேன். அதோடவே உங்க அப்பா சார்பா பேட்மேனை நீதிமன்றம் நிறுத்துவோன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தோம். ஸ்ட்ரீட் ஜஸ்டிஸ் அதுதான் உனக்கு தகுதியானது. ஜெசன் கமான், இது அதுக்கான நேரம் இல்ல. இல்ல, இதான் சரியான நேரம். டிக்ரேசன், நீ EMTல இருந்திருக்கல? நான் உன்னை பார்த்துருக்கேன். ஆமா, நான் EMTல தான் இருந்தேன். அதனால தான் பேட்மேன் ஏற்படுத்தின சேதத்தெல்லாம் நான் ரொம்பவே கிட்ட பார்த்துருக்கேன். எது சேதத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? இப்போதான் நீங்க ஒரு பில்டிங்கை தரமட்டமாக்குனதை நான் பார்த்தேன். அந்த பில்டிங்ல இருந்த எல்லாருமே நாங்க வெளியேற்றிட்டோம். நாங்க மொத்தமா சர்ச் பண்ணிட்டு அதை பண்ணோம். பேட்மேன் ஒரு குற்றவாளி. நாங்களும் உங்களை போல சட்டத்துக்கு தான் வேலை பண்றோம். ஆனா உங்க சட்டத்தை விட பெருசு. இதுக்கு மேல இந்த சட்டத்தை பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. குட்டி பையா, எது எப்படியோ ஆனா நம்ம பேட்மேனை தடுத்து நிறுத்தி ஆகணும். உங்களோட அப்பாக்காக மட்டும் இல்ல, அவன் உருவாக்கின குழப்பத்துக்காகவும், மிஸ்டர் கிரிம் அப்புறம் நகரத்துல பரப்புற பொய்களுக்காக அவனை தடுத்து நிறுத்த போறீங்க. ஆனா நீங்க என்ன செய்யறதாவே இருந்தாலும் என்னோட அப்பாக்காக நீ எதுவுமே செய்ய வேணாம். ஏன்னா உன்னையும் உனக்கு பின்னாடி இருக்கிறவங்களை விட அவர் பேட்மேனை தான் நம்புறாரு. சோ அதனால மன்னிச்சிடுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்போ ஜிம் கார்டனோட ஃபியூனரல் முடிச்சு வந்த நம்ம ப்ரூஸோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட சின்ன வயசு பெண் மேட்சஸ் மூலமா ஹானர் பண்ற விதமா ஒரு கேம் விளையாடுவாங்களே, அங்கதான் போயிட்டு இருக்காங்க. அப்ப போற வழியில நம்ம வேலன் அவர் போயிட்டாருன்னு என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ரொம்பவே வருத்தமா இருக்குது. கார்டன் ஓடுறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். சரி, நான் ஒரு விஷயம் கேட்கறேன். இதை ப்ரூஸ் தான் பண்ணா நீங்க நம்புறீங்களா? எனக்கு தெரியல. இந்த இடத்துல அவன் குற்றவாளியாவும் இருக்கலாம், நிரபராதியாவும் இருக்கலாம். அது அவன் செய்யல, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ப்ரூஸ் ஒரு இருண்ட பாதைக்குள்ள போறதா நீ சொன்னிய வேலன். அத நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரலடி, அது உனக்கே நல்லா தெரியும். உள்ள கார்டனோட பொண்ணு சொன்னாலே அதுதான். நம்ம ஒருத்தங்களுக்கு உதவியா இருக்கணும். என்ன சொல்றீங்க காய்ஸ்? அன்னைக்கு நைட்டு கிளப்பே காலியா இருந்தது. உண்மையாலே ரொம்ப வெறிச்சோடு இருந்தது. ஆனா நானே இறங்கி சம்பவம் பண்ணாம போனேன். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களே என்ன தேடி வந்துட்டாங்க. காஸ்மோ பிங்க் மார்க் ராஜ். ஆனா நான் தப்பிச்சது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆசி தாங்க அவங்கள போட்டு பொழந்து எடுத்திருக்கான். அதுவும் தன்னோட கெயின்ல இருக்கிற மிஷின் கனை வச்சு. கடந்த வாரமா என்னால அவனை பின்தொடராம இருக்க முடியல. விக்டர், அவனுக்கு நான் ஆயுள் தண்டனை வாங்கி சிறையில் அடைச்சேன். ஆனா இப்போ அவன் வெளியில சுத்திட்டு இருக்கான். ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இது எல்லாமே நான் ப்ரூஸ்க்கு உதவுனதுனாலதான் நடந்தது. விக்டர் பாதிக்கப்பட்டவங்களை துன்புறுத்தி பல நாட்களா அவங்கள உயிரோட வச்சிருப்பான். அதுவும் அவங்களோட பாதத்துல இருந்தா சித்திரவாதைய ஆரம்பிப்பான். நான் அவனை ஒரு நிலையில போல பின்தொடர்ந்தேன். ஏன்னா நான் இப்ப பண்ண போறது எந்த அளவுக்கு சுலபமா இருக்கும், எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அப்ப நான் எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன், இது நீ இல்ல ஆர்வி, இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும்போது விக்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நம்ம ஹார்வி போக்கர் காயினை ஃபிளிப் பண்ணிட்டு தன்னோட டெத் ஃபேஸ் ரிவீல் பண்ணி உசி கன்னை எடுத்திருப்பான். சோ இதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்துக்கும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சோ இதை கேட்ட நம்ம ஆசி, ஹேய் உண்மையை ஒத்துக்கோ, நம்ம முன்னாடி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவங்கள கார்டனுக்கு பக்கத்துல இருக்கிற கலர்ல எப்பயோ புதைச்சாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே ஆசி இல்ல, பென்குயின் மட்டும்தான். அப்புறம் ஆர்வி, குற்றவாளிங்களா உன்னை டூ ஃபேஸ்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் எடி, நீ ஒரு பைத்தியக்காரர் ரீட்ல. அப்புறம் வேலன், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கிராக். நம்மள மான்ஸ்டர்ஸ் காய்ஸ், நமக்கு நம்மளே தான் உதவி பண்ணிக்கணும். இது பைத்தியக்காரத்தான ஆசி, அதெல்லாம் நீ உண்மையிலே நம்புறியா? ஓ ரியலி அப்படின்னு ஆசி நம்ம வேலனோட அந்த நெக்லஸ்ல கை வச்சிருப்பான். சோ அதனால வேலனுக்குள்ள இருக்கிற அந்த கில்லர் கிராக் வெளியில வந்திருக்கும். ஹே ஆசி, நிறுத்து. நீ என்னமோ ஆசிதான். நான் சொல்றது உனக்கு கேக்குதா? நீ இன்னமும் ஏடிதான். அப்புறம் நீ இன்னமும் ஹார்விதான். நாம இன்னமும் நம்மளாவே தான் இருக்கிறோம். அதுவும் அதை ஒருத்தங்க நம்ம உதவுறது மூலியமா அதை நம்ம தக்க வச்சுக்கிறோம். அதுல ப்ரூஸும் தான் ஒருத்தன் அப்படின்னு வேலன் சொல்லும் போது நமக்கு ப்ரூஸை காட்டுறாங்க. நீங்க ப்ரூஸ் அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருப்பான். அதுவும் ஒரு உயரமான கம்பி மேல எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாம நின்றுட்டு இருப்பான். அப்போ மிஸ்டர் ஃபாக்ஸ் ப்ரூஸ் கிட்ட, ப்ரூஸ் நீ ஓகேவா? நீ இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ண விரும்புறியா? சரி இன்ஜினியர்ஸ், உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியல, எதையாவது யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதனால வாங்க நம்ம அடுத்த வேலைக்கு போலாம் அப்படின்னு மிஸ்டர் ஃபாக்ஸ் அங்க இருந்து எல்லாருமே கூட்டிட்டு போயிடுறாருங்க. ஆனா ஒரே ஒரு இன்வெஸ்டர் மட்டும் நம்ம ப்ரூஸ் நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறான். ஹலோ ப்ரூஸ், நான் தான் ஜாக்ரம். ஒரு வழியா உன்னை சந்திச்சதுல சந்தோஷம். இதெல்லாம் தேவையே இல்லை. எதுக்கு இந்த சீனெல்லாம் உருவாக்கிக்கிட்டு? நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆமா, உன்னை உருவாக்கினவன் நான் தான். ஆனா ஆரம்பத்துல நீ ஒரு வேடிக்கையான சைட் ப்ராஜெக்ட், ஃபுட் நோட். ஆனா அதுக்கப்புறம் நீ என்னவா மாறினியோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையா சொல்லப்போனா நீ இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீயும்
நானும் இந்த ஆட்டத்தை ஆடிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒன்று ஒன்று பார்த்து பயம் இல்லை. உனக்கு அதை செய்யறதுக்கலாம் அனுமதிக்கல ப்ரூஸ். பேட்மேனோட முழு பொட்டென்ஷியல் அடையிற வரைக்கும் இது நடக்காது. நான் இன்னைக்கு சொல்ல போறல ஏதாவது ஒரு விஷயம் நீ கேட்கணும்னு நினைச்சா இதை நல்லா கேட்டுக்கோ. பேட்மேனோட முடிவு உன் கையில் இல்லை, என் கையில். ஏன்னா அவன் எனக்கானவன். இப்பதான் அவனோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கான். வாங்க நேயர்களே, என்ன இந்த பக்கம் பாத்தீங்களா? அதாவது எதிர்பார்த்தீங்களா ஜோக்கர் இறங்குவான்ட்டு? சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நம்ம ப்ரூஸ் கிட்டே வந்து பூ அப்படின்னு பண்ணதெல்லாம் தலைவா ஸ்காட், நீ வேற மாதிரியா? உண்மையிலேங்க அந்த சீனெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே புல் அரிக்குது. ஆனா நான் அந்த அளவுக்கு பண்ணிருக்கேன்னு தெரியல. பட் உண்மையிலே எனக்கு அந்த காமிக்க படிக்கும் போது புல் அரிச்சுதுங்க. சரி கடைசியா ஆப்சல்யூட் கிளேஃபேஸை காமிச்சாங்களே, அதை பத்தி சொல்றேன். அதாவது ஆர்கம் லெவல் 246 தான் கிளேஃபேஸோட டிரான்ஸ்மியூட்டேஷன் அண்ட் பிளாஸ்டிசிட்டி லேப் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்போ அந்த லேப்ல கிளேஃபேஸ் உருமாற ஆரம்பிக்கிறான். அதுவும் நம்ம ஆப்சல்யூட் பேட்மேனா. சோ அடுத்த இஷ்யூல நம்ம பேட்மேனை பொழக்கதா போறாங்க. ஆனா பேட்மேனை வச்சு யோசிச்சு பார்த்தாலே பங்கமா இருக்குல்ல. ஆனா எதுவா இருந்தாலும் பொறுத்து இருந்தே பார்ப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நேர்களே, எத்தனை பேர் ஆப்சல்யூட் கேட்வுமன் காமிக் பாத்தீங்கன்னு தெரியல. உண்மையிலே மொத இஷ்யூ செம்ம பண்ணிருந்தானுங்க. நம்ம சேனல்ல சில பேர் அந்த காமிக்க போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம சேனல்ல சில பேர் அந்த காமிக்க போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நீங்க கேட்டு பண்ணாம இருக்க முடியுமா? ஆனா அதுக்கு நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். என்னன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா ஒரு சேனலோட லிங்க் இருக்கும். அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா வீடியோ வந்துடும். என்ன வந்துரும் தானே? அப்படிதான் நினைக்கிறேன். சரி, அது என்ன சேனல்லாம் கேட்டீங்கன்னா அது இன்னொரு யூடியூபரோட சேனல். அவங்களுக்கு இந்த ஆப்சல்யூட் கேட்வுமன் காமிக்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அதாவது என் கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸை அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன். சோ என் சேனல் சப்போர்ட் பண்ற எல்லா நேயர்களும் அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதோட ஒரு தரமான வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். சோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அதேதான், அப்புறம் பார்க்கலாம்.